வணக்கம் நேயர்களே. அழகுக்கலை நிலையத்தில் பயிற்சி பெறுகின்ற ஒரு பெண் திட்டமிட்டு கடத்தப்பட்டிருக்கின்றார். வானொன்றில் கடத்தப்பட்டதற்கான காரணம், யார் கடத்தினார்கள் என்ற விடயம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகின்றன. போலீசாரின் விசாரணையில் இது ஒரு திட்டமிட்ட கடத்தல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவனைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் பெண் அழகுக்கலை பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றார். அந்த வகையில் அவர் கிளிநொச்சி இரணைமடை சந்திக்கு அருகில் உள்ள கனகாம்பிகை குளத்திற்கு முன்னால் உள்ள வீதியில் வீடொன்று எடுத்து தங்கியிருந்து பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அங்குதான் அவர் தங்கி இருக்கின்றாராம். அதை அவதானித்து வந்திருக்கின்றார்கள் ஒரு குழுவினர்கள். இந்த நேரத்திலே மீண்டும் புன்னாலைக்கட்டுவனுக்கு வந்து கனகாம்பிகை குளத்துக்கு செல்லுகின்ற அந்த 26 வயது இளம் சுவதியை வழியில் மறித்து வலுக்கட்டாயமாக வேனுக்குள் இழுத்து ஏற்றி கொண்டு அந்த நபர்கள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து பெண்ணை காணவில்லை என்று முறைப்பாடுகள் வழங்கப்பட்டன. முறைப்பாடுகளை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளையும் தேடுதல்களையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணைகள் மற்றும் தேடுதல்களின் அடிப்படையில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் அந்த பெண்ணினுடைய கைப்பை மற்றும் தொலைபேசி. கைப்பற்றப்பட்ட இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு குறித்த கும்பலை கைது செய்துள்ளது. அந்த கும்பலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இது ஒரு திட்டமிடப்பட்ட கடத்தல் என்பது வெளிவந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து மேலதிகமான விசாரணைகளை மாவட்ட தலைமை போலீஸ் அதிகாரி மேற்கொண்டு வருகின்றார். குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு மும்முரமாக இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 26 வயதுடைய இந்த இளம்பெண் புன்னாலைக்கட்டுவனில் இருந்து கனகாம்பிகை குளம் சென்று அங்கு ஒரு வீட்டில் தங்கியிருந்து அவர் இந்த தொழிலை செய்கின்றார். இந்த நிலையில் இதன் பின்னணி தொடர்பாகவும் சகல விடயங்களையும் ஆராய்வதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இதேபோல வடக்கில் அதிகமாக கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றன. கடந்த ஆண்டுகளிலும் அதிகமான கடத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றன. இந்த வருடத்தில் ஓரளவு குறைவாக காணப்பட்டாலும் மீண்டும் அவை தலதூக்கி விடுமோ என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாறு பெண்கள் கடத்தப்படுகின்ற நிலைமை எதற்கானது என்ற கேள்வி இப்பொழுது இருந்திருக்கிறது. பொருளுக்காகவா அல்லது என்ன நோக்கம்? அந்த பெண்ணை கடத்திய கும்பலுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா என்ற ரீதியில் போலீசார் முழுமையான விசாரணைகளை ஆரம்பிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டிய ஒரு தருவாயில் இருக்கின்றீர்கள். தொழில் நிமித்தமாகவோ மேற்கல்வி நடவடிக்கைகளுக்காகவோ இதர நிகழ்வுகளுக்காகவோ நீங்கள் வெளி மாவட்டங்களுக்கு அல்லது வெளி இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது உங்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக கட்டாயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக உங்களுடன் இன்னொரு துணையை அழைத்து செல்வது, அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உற்ற தோழர்களாக இருக்கலாம். யாரையாவது அழைத்து செல்லுதல் அல்லது நீங்கள் செல்லுகின்ற போது வருகின்ற பொழுது தொலைபேசி பாவனையுடனான தொலைபேசி பேச்சுக்கள் கூட உங்களை பாதுகாப்பு படுத்தலாம். எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி அடிக்கடி நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள், எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு நன்கு அறிந்தவருக்கு தெரிவித்தால் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கலாம். வணக்கம் உறவுகளே.